வீட்டு பள்ளிக்கா நிக்கிறோமா தான் நாங்கள் இதுவும் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் காணாது போல நம்ம நாளைக்கிட்ட வந்து நாங்கள் வீடியோ வந்து போடல. காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு அப்போ முதல்ல பிரச்சனை தான். நம்ம நாளைய தினம் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாள் வந்து நம்ம ஃபங்க்ஷன் நடக்க போகிறேன். நாங்கள் பெரிய சாதனை போகிறவங்க எங்களை சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ நாளைய தினம் நம்மளுடைய அம்மாங்க பர்த்டே உடுப்பு எல்லாம் போட பிறகு நம்ம சரி ஓகே. அப்போ நீங்கள் என்னவா எதிர்பார்க்க உடுப்புல கைவாசனவருக்கும் வணக்கம். நான் கைந்தன் அம்மா. ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கம்மா நிற்கிறோம்? பழமையா இப்போ கொஞ்சம் காலம் வீட்டு பள்ளிக்கா நிற்கிறோம். அதான் நாங்கள் இதுவும் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் காணாது போல நம்ம சரி ஓகே. அப்படி கேட்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கிட்ட வந்து நாங்கள் வீடியோ வந்து போடல. காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு அப்போ முதல்ல பிரச்சனை தான். அப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆகினோன்னா கொஞ்சம் திருத்த கொடுத்தபடியாக கொஞ்சம் வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு நேற்று எடுத்தது. ஃபோன் வந்து ஸ்ட்ரக் ஆகி கொண்டு அந்த வெயில் தன்மை தானே அதுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி அந்த குளிர்ச்சியாக இருக்குது நம்ம. அப்போ என்னோடய நாங்கள் வீடியோ வந்து எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நிப்பாட்டி தான் எடுக்கிறது. இப்போ எங்கேயாச்சும் வெளியிடங்களுக்கு போனாலும் அப்படி தான். இப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளை இருக்கிறபடியாக சும்மா சமாளித்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா வளமை போல் எங்களுடைய வீட்டுக்கு முத்தத்தில் என்ன இதில் நிற்கிறோம் நம்ம முதல் பள்ளி பக்கத்தில் நிற்கிறோம். அதுவும் மெயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைய தினம் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாள் உண்டு நம்ம ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெரிய சாதனை போனவங்க எங்களை சொல்ல மாட்டீங்களோண்டு வேற போகுது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அப்போ நாளைய தினம் எங்களுடைய அம்மாண்ட பர்த்டே. அப்போ அதை முன்னிட்டு வந்து எங்களோட அப்பா வந்து சொல்லியிருந்தா இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று கிடையாது, நீங்கள் அதை கொண்டு வீடியோவில் காட்டி சும்மா அடுத்த ஒரு வீடியோ எடுறான்னு சொல்லுங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து தெரியாது நம்ம. ஆனால் பேக்கிட்ட கிடக்க அம்மா சும்மா லைட்டாக பார்த்துட்டீங்க போல நான் சாதுவா பார்க்கலையே. சரி, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அப்போ அதே காட்டி இன்றைய எங்களுடைய காலமை சாப்பாடுன்னு நம்ம நாங்கள் காலமை சாப்பாடு நாங்கள் காய்ச்சினது. ஓகே, காய்ச்சினது நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அப்பா டவுனுக்கு சாப்பிட மாட்டானு இல்லை. ஓகே, பெருசாக விரும்பி சாப்பிடல தானே. அப்போ உங்களோட அப்பா டவுனுக்கு போனவர் ரொட்டி கட்டி கொண்டு வந்தவர். ஓகே, ரொட்டி கட்டிக்கணும் உங்களுக்கு வச்சுக்கிட்டாரு. எனக்கு இருக்குது. அப்போ நாங்கள் அதே வந்து சாப்பிட்டு ஒரு சும்மா நார்மலாக ஒரு நல்ல வீடியோ வந்து அதாவது என்னென்னு சொல்கிறோம் அம்மா வந்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து செய்யப்போம். அது தேவையில்லை அதிர்ச்சி ஆகிற மாதிரி. சரி, அப்படி இருக்கா. சரி ஓகே. வீடியோ நாங்கள் ஒரு சமையலை போட்டோம். உண்மையில எங்களை இதுக்கு ஒரு இது செய்ய மாட்டேங்க. உண்மையா சமையல் வீடியோ அப்படியே ஸ்ட்ரக்காக இருந்தது. நம்ம எங்களையும் வந்து ஒரு கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கமா. அப்போ அதனால நான் ஒன்று கேட்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வீடியோ வந்து ஒன்று போடுற கொஞ்சம் குறைவு தானே. அப்போ டெய்லி பார்க்குறாங்க வந்து கொஞ்சம் வீடியோ பார்க்க மாட்டேங்க. அம்மா வந்து சரியா கவலைப்படுறா படிவா பாருங்க சரியா. அன்றைக்கு மிளகாய் வீடியோவில் இருந்து மற்ற என்ன போட்டு நாங்கள் இன்னும் கிச்சனி வச்சு நாங்கள் சமைச்சினாங்க. இவங்க சமைச்சவங்க. சரி, அப்படியே கொஞ்சம் மாறும். வேறு என்ன செய்யலாம்? அடிபட்டு தானே மாறுது. என்ன செய்யறது? நாங்கள் ரொம்ப தனியாக இல்லை. வேறு என்ன உதவி இருக்குது எங்களுக்கு இல்லை தானே. அப்படி இருக்க கொஞ்சம் சமாளித்து போக வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மாண்ட நாளைய தினம் வந்து பிறந்த நாள். எல்லோரும் வந்து கண்டிப்பாக இன்றைக்கு விஷ் பண்ணுங்க அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு. அப்படி இருக்க இப்போ அம்மாவுக்குமே வந்து அப்பா கொடுத்த ஒரு கிஃப்ட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுவோமே. நம்ம என்னவா இருக்கு நினைக்கிறீங்க? கணக்கு கேட்டவர் கணக்கு கேட்டுட்டு கடைசியாக சின்ன நான் எடுத்து கொண்டு வரணும். அப்பா என்ன சரி இந்த மழை டைமில் பார்த்துக்கிட்டு சமாளித்து தானே செய்யணும். எல்லாத்தையும் பார்க்க இல்லாதானே எதிர்பார்ப்பினா அப்பா உடுப்பு விளையாடுதான் வசதி அப்படின்னு நாங்களுமே எங்கள் ஒரு வர்றது அவருக்கு அதை செய்யணும் நான் எடுத்து கொண்டு வந்தேன். அம்மா தெரியும் சரியான முறைக்கு தலை முட்டை கடானுண்டு. நம்ம அம்மா வந்து என்ன வந்து கேட்க மாட்டான் ஒன்றுமே கேட்பீங்களே. வீடியோ பார்த்தாலே தெரியும் தானே. சரி, அப்படி இருக்கேங்க. இப்போ அப்பாவுமே வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு லவ் இருந்தாலும் சின்ன ஒரு கிஃப்டாக வந்து வேண்டி கொண்டு வந்திருக்கார். அதேமாதிரி நான் உங்களுக்கு வந்து காட்டுவோம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். சரியோ? இங்கே வேறுமா இது வந்து எங்கே என்ன பேர் கிடக்காமா அப்பா சொல்லுங்க. அப்போ லேடிஸ் கோனர் உண்டா என்ன கேர்ள்ஸ்க்கான ஒரு உடுப்பு கடையில் வந்து ஒரு உடுப்பு தான். என்னம்மா பார்க்க போனால் உடுப்பு தான். இதை பார்த்தாலே தெரியும் உடுப்பு எல்லாம் போட்டுக்கிறாங்க நம்ம. சரி ஓகே. அப்போ நீங்கள் என்னவா எதிர்பார்க்க? உடுப்பில் வந்து இப்போ நிறைய வித்தியாசமான உடுப்புகள் இருக்குதானே. நீங்கள் என்ன உடுப்பு எதிர்பார்க்குறீங்க? நான்
எதிர்பார்க்கணும் சரி தொப்போ தெரியாது தொப்போ தெரியா இதை போட்டு வாங்க உங்களை போங்க நீ பண்ணுறேன் ஓகே அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உடுப்பு இருக்க முடியாது எதிர்பார்ப்பு டொப் தான் டொப்போ டொப்பு தான் இருக்க நினைக்கிறேன் டொப்பு உங்களுக்கு பிடிக்குமா டொப் பிடிக்குமா சரியா அப்போ இதில் வந்து டொப் தான் இருக்கு போல இருக்கு நம்ம எனக்கு உடுப்புல பேர் ஒன்றுமே தெரியாது நான் ஒன்று நடத்துறேன் உங்களுக்கு அப்போ கணக்கு கிடக்கு போல சரியா இந்த இதை பாருங்க இது பேர் டொப் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இது ஷர்ட் பொடியல் போடுறது வந்து ஷர்ட் இதுக்கு பேர் ப்ளவுஸ் நல்ல கலர் எனக்கு பிடிச்ச கலரா உண்மையாவே அப்போ வேண்டாம் சும்மா உங்களுக்கு பிடிச்ச கலரை தான் எடுப்பேன் எனக்கு பிடிச்ச இது ப்ளவுஸ் இப்போ மற்றது நம்ம ரெண்டு நாளைக்கு இதை இந்த உடுப்பு போடுக்கணும் கேக் கொடுப்பேன் இதே டாப் இதுக்கு என்ன வேறம்மா இது ஸ்கர்ட் ஆனால் இது வந்து இளம் பிள்ளை எல்லாம் போடுறது போல இருக்கேன் எங்களுக்கு இந்த வயசு வந்துட்டு எங்களுக்கு வயசு வந்துட்டு இது ரொம்ப எல்லாம் சரி போடுங்க பிரச்சனை என்ன செய்யறது புரந்தநாதன் சொல்லக்கூடாது இந்த விரட்டு அப்பா சரி அப்படி இருக்க சந்தோஷமாம்மா இதை நான் வேண்டி தரேன் சந்தோஷம் என்ன தான் ஒரு என்ன சின்ன நாள் தந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் நீங்களா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி அண்ணாவா இருந்தாலும் முன்ன மேல எனக்கு இது எங்களை இவர் எடுக்கிறதுக்கு முன்னா எங்களை மூத்தவர் தான் எனக்கு முதல் எடுத்துக்கணும் இருக்காரு அம்மா வந்து அண்ணா ஒரு வருஷம் தவறாது அது எதிர்பார்ப்போம் இந்த உடம்பு எல்லாரும் நான் செஞ்சு விடுறேன் இப்போ நான் கூடுதலாக கவுந்தான் போடுறோம் இப்போ பாவர் சட்டையே இருக்குது நல்லா இருக்கு நான் கடை பிடிச்சிது சரி அப்போ அதுக்காண்டி வந்து அப்பா வந்து எனக்கு பாட்டி வண்டி வச்சுக்கிறாராம்மா என்ன வச்சிருக்கிறேன் ரொட்டி வண்டி தந்துருக்கேன் எனக்கு அம்மா பிறந்த முன்னிட்டு அப்போ நாங்கள் இன்றைய தினம் வந்து எங்களுடைய காலமை சாப்பாடு மாதிரி தொடரும் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே காலநிலை மாற்றமே கொஞ்சம் கூடுதலாக தான் கிடையாது என்ன இப்போ வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ எல்லாம் என்ன வெயில் வச்சு கொண்டு ஆனால் சரியான முறைக்கு மழை பெய்யுது மழை பெய்து கொண்டே தான் இருக்குது அதுவும் விட மாட்டேன்னா இருக்குது மழை எப்போ பார்த்தாலும் நிலைமையெல்லாம் ஒரு பனிப்பு மாதிரியே ஒரு அரியண்ட மாதிரி தானே இருக்குது வந்து இவ்வளவோ வெயில தாங்கலாம் மழையை தாங்க மழையை வந்து தாங்கலான்னு சொல்றது அது உண்மையான காலம் தான் அதோட வந்து போயிடலாம் வெயில் சாப்பாடு வெயில் இருந்தாலும் சும்மா வீட்டில் நிற்கலாம் சரி அம்மா வந்தோடனே தொடருவோம்மா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய காலமை சாப்பாடு வந்து வித்தியாசம் பட போகுது நம்ம அதாவது எங்களோட அம்மா வந்து செய்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் புக்கை நான் வந்து செஞ்சேன் இங்கே கிட்டக்கண்ணா இங்கே இறைச்சி கறி அடுத்து பரோட்டா அடுத்தது இதுக்கு என்ன வேணுமா சம்பல் என்ன சம்பல் என்னத்தை தான் இருந்தாலும் அம்மா வந்து கடைச்சாப்பாடு வந்து சாப்பிட்றதே எனக்கு பிடிக்கவே எங்களை விட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் கடைச்சாப்பாடு வந்து எனக்கு கொஞ்சம் விருப்பம் அதே மாதிரி அம்மா வந்து பேசுவா கடைச்சாப்பாடு வந்து டெய்லி சாப்பிட நான் பேசுகிறேன் நான் அதான் அப்பா நான் பேசினேன் இங்கே நான் இது செய்ய நீங்களே வேண்டி கொண்டு அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு சொல்கிறேன் அப்போ தெரியாது இப்போ கடைச்சாப்பாடு வந்து ஒரு காலம் சாப்பிட்றான் அப்புறம் நிப்பாடுறானே நம்ம கொஞ்சம் வருத்தங்கள் வந்தோம் நிப்பாடுவோம் என்ன வருத்தங்கள் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரத்தம் வந்து அப்புறம் ஆனால் சம்பளம் நல்லா தான் கிடக்கு தெரியுமோ அம்மா வந்து காலமையில தான் செய்கிறவா பால் கஞ்சி என்ன பேரம்மா இதுக்கு பால் புக்கையா இது புக்கை பால் புக்கை கஞ்சினா காய்ச்சலாம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா எங்களுடைய காலமை சாப்பாடு காய்ச்சலாம் போட்டு நான் கூட சாப்பிடுவேன் அதுக்காக சத்தன்னு சொல்கிறேன் நம்ம சீனி ஒன்று போட்டு நான் குடிக்கிறேன் பிறகு நம்மள பாலை கொஞ்சம் உண்டு நமக்கு மறக்காம உங்களோட என்ன கறி சாப்பாடு ரெண்டு மறக்காம சொல்லுங்க கமல் சொல்லுங்க ஓ அப்போ நாளைக்கு நான் கேக் பற்றி ஐடியா இருக்கோம்மா நாளைக்கு நீங்கள் இவ்வளோ ஒரு 23 வயசுக்காரால் என்ன கேட்டா கேக் வெட்டுற ஐடியா இருக்கும் நீங்களா மதியானாங்க கஞ்சி கலப்பணமா புட்டு பட்டணமா சோறு சொன்னடமா அப்படின்னா சாப்பிட்டு போகலாம் சோறு நின்று பிடிக்கும் கஞ்சி கலப்பணம்னா போகிற இடத்துலயே அது பசிக்கும் அப்படியே புட்டு புட்டு பட்டணம் அது போகிற எங்கே போனாலும் அப்படி கொஞ்சம் நின்று பிடிக்கும் அது நின்று பிடிக்கும் உண்மையான கதை சோறுலாம் சாப்பிட்டா சோறு சொன்னடம் 7 மணி அப்படித்தான் பசிக்கும் அந்த இரவு சாப்பாடு தான் மறுபடியும் ஒன்றும் செய்யாது
தம்பிக்கு பாய் ஒரு மீன ம் வச்சு கறியை பார்த்தோம் அப்படி சாப்பிட்டேன் உண்மையிலே நாங்கள் இந்த காணி வீடியோவுமே என்ன போட விருப்பங்கள் அவற்றை வீடும் அப்படியே இருக்கு கரெக்டாக நிற்கிது அவற்றை அதே நான் மருத்துவத்தை போடலாம் நேற்று பிடிச்ச தமிழங்க நாங்கள் அண்ணா வீட்டில் இருக்கும் மருத்துவ இதாக இருந்து பார்க்க போனால் ஒன்றே என்ன இது இருந்தது சுண்ணங்க இருந்தான்னு அம்மாக்கு எத்தனை வயசு பிறந்த நாளைக்கு வயசு சொல்லக்கூடாது உண்மையாவோ நீங்கள் வயசு சொல்லக்கூடாது நன்றைக்கு சொல்லுவோம் ம் அம்மா நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்களா அம்மாண்ட பிறந்த வயசு எத்தனை சொல்லவே மாட்டேங்க சொல்லவே இல்லை 45 அதிகம் வளர்க்கறது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாங்க சாப்பிட பக்கரை கொஞ்சம் அவன் சாப்பிட்டான் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு உடுப்பு நல்லா இருக்கு மாமனை நீங்கள் போட்டா அப்படி இருக்கும் போது எனக்கு இப்போ தானே இது கேக்கு இப்போ கல்யாணம் கட்டி வந்த அப்புறம் தான் கேக் கட் பண்ணி வந்தாங்க அங்கே முந்தியெல்லாம் வெற்றில தான் கஷ்டம் தானே அப்போ எங்களுடைய அம்மா மட்டும் வந்தானே அப்பாவும் இல்லை இப்போ நாங்கள் அதை ஒன்றும் செய்கிறோம் இல்லை நான் சரியாக கஷ்டப்படுறேங்க ஏன்னா அந்த அப்பா சின்ன வயசுலேயே மோசம் போயிட்டேன் எத்தனை வயசுலையம்மா எனக்கு 10 வயசுல மோசம் போயிட்டேன் அப்போ சின்ன வயசுலேயே மோசம் போயிட்டார் அப்போ அம்மா தான் அங்கே வச்சு பார்த்தாரு அப்போ கஷ்டம் தானே இப்போ நாங்கள் அதில் ஒன்றும் கொண்டாடுறது சும்மா கோயிலுக்கு போட்டு வர்றது இந்த இடத்துலையும் வந்து எங்கள் அம்மா வந்து நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் யாருக்கு நாளுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா சின்ன வயசுல இருந்த காலத்துலேயும் சரிதான் அம்மா கல்யாணம் கட்டி இந்த காலத்துல இருந்தா அம்மா மட்டும்தான் இந்த கொஞ்சம் வேலையில் பார்த்துக்கிது உழைக்கிறவா என்னம்மா அந்த காலத்துலேருந்து இப்போ மட்டும் தூள் வச்சிருக்கிறாரு காயம் பண்ணி விளையாட்டு வச்சு விற்கிறாரு ஒரு விளையாட்டு வச்சு வச்சு நல்லா கஷ்டப்பட்டு வாங்குற அம்மா இப்போ தான் எங்கள் அம்மா இப்போ நாரி இருக்கிறோம் மேன கதை என்னம்மா சரியாக கஷ்டப்பட்டேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னமே சரியாக தான் கஷ்டப்பட்டா என்ன சம்பல் சாப்பிட்டா விராட் கிடைக்கும் என்ன 2 முறை பேர் சரி சாப்பிடுங்க அம்மா விராட் கிடைக்கும் இதான் நானும் நினைக்கிறேன் நாங்கள் சின்ன வயசில் கஷ்டப்படும்போது நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா நாங்கள் நேற்று அனுப்புறது கஷ்டம்ன்றது வரக்கூடாது அவங்களுக்கு சொல்லி நாங்கள் வசதியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் வளமையாக வாழ்கிற மாதிரி சாப்பிட்டு முதல் முக்கியமே சாப்பாடு தான் சாப்பாடு ஆமாம் முடியுமாம்மா அம்மா வந்து சமைக்க வரும் மதியம் வந்து சாப்பாடு சமைக்க தானே வேணும் சோறு காய்ச்சி வச்சுட்டு தான் வந்து நிற்கிறேன் நேரம் 11 மணி 12 காலம் 12 காலம் ஆகுதும்மா அந்த டைம் அந்த கிளைமேட்டுக்கு வந்து தெரியல சும்மா 10 மணி 9 மணி மாதிரி கிடைக்குது அவங்கள அப்பா அங்கே பேசுறது தான் சாப்பாடு இல்லை தான் எனக்கு சரி ஓகே அப்போ என்ன வேறு என்ன சொல்கிறது இதோட வந்து எங்களை முடிச்சு கொள்வோம் எங்களை வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதோட அம்மாவுக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நம்ம சொல்லி விடுவோம் சரி நம்ம ஆசைப்படுவா சரி ஓகே இதோட வந்து வீடியோ முடிஞ்சு பாய் பாய்